ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கேட்ரிங் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு வீட்லேயே டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த புடலங்காய் கூட்டை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 பச்சை மிளகாய் வந்துட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்த்துக்க போகிறோம், அதனால பச்சை மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை எண்ணெயில் சேர்த்துக்கும் போது ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சை மிளகாவில் இருக்கிற விதைகள் வந்துட்டு நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் அதையுமே வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை வந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டை வந்துட்டு நம்ம நார்மலாக சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடாம சாதத்து கூடவே வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரேஷியோ வந்து இதே அளவில் சேர்த்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளியை வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கூட்டுக்கு வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கடலைப்பருப்பு வேக வைக்கும் போதும் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைப்போம்ல, அதுக்காக தான். தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்துட்டு இந்த சைஸ்க்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட புடலங்காவுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் வந்துட்டு நான் எல்லா அளவுகளுமே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் புடலங்காவுடைய அளவை அதிகமாக எடுத்துட்டாலும் அப்படின்னா கம்மியாக எடுத்துட்டாலும் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அளவுகளை குறைச்சியோ கூட்டியோ செஞ்சுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட புடலங்காய் வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துலேயே நமக்கு புடலங்காவில் வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணி வெளியே வந்திருக்கும். இந்த தண்ணி நல்லா வற்றி புடலங்காய் வந்துட்டு அதில் வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு அந்த தண்ணி வந்து வற்றி வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்துட்டு 3/4 வந்து வெந்துடுச்சு. புடலங்காய் இந்த அளவுக்கு 3/4 வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பருப்பு வேக வச்சா தண்ணியுமே இது கூட சேர்த்துக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கூட்டு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்காக இந்த கூட்டு செய்கிறேன், அதனால தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே கடலைப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்து இருந்துச்சு அப்படின்னா கூட்டோடைய டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை வேக வைக்கும்போது அது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டு குக்கரில் 5 விசில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இதில் சேர்க்கறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து சேர்த்துக்கும் போது இந்த கூட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க.
இந்த பூண்டை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா கடலைப்பருப்பு வேக வைக்கும் போதே அதுலேயே நம்ம பூண்டு சேர்த்து வேக வச்சுருப்போம்ல, அதுக்காக இதில் 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது புடலங்காய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புடலங்காய் அந்த 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா முழுசாக வெந்து வந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்துக்கிறதால இதை வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கூட்டில் காரம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த கூட்டு செய்யும்போது மட்டும் இல்லை, எந்த கூட்டு செஞ்சாலுமே நமக்கு காரம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு 2 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காரம் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த கூட்டை வந்துட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான புடலங்காய் கூட்டு கேட்ரிங் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கூட்டு வந்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே தண்ணியாக இருக்கிற போல இருக்கும். ஆனால் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கெட்டியாக ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த புடலங்காய் கூட்டை வந்துட்டு நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். அதை விட சாதத்து கூட இந்த புடலங்காய் கூட்டை வச்சு அது கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதை விட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். படிஸ் இந்த புடலங்காய் கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.